யார் சுந்தரம் போன்ல? ஏன் பேசாம அமைதியா இருக்க? எடுத்து பேசு. அப்பா ப்ளீஸ் போன் எடுத்து பேசுங்கப்பா. யார்ப்பா போன்ல? சொல்லுங்கப்பா. அக்காவா? போன் கொடுங்கப்பா. அக்காதான். ஏன்பா அக்கா கிட்ட பேச மாட்டேன்றீங்க? ஹலோ அக்கா. என்ன இது? ஏன் அப்பா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? உங்களுக்கு அக்கா மேல கோவம் இருந்தா போனை என்கிட்ட கொடுத்துருக்கலாம்லப்பா. நானாச்சும் அக்கா கிட்ட பேசிருப்பேன்ல. ஏன்பா இப்படி பண்றீங்க? ஆமா சுந்தரம், 2 வார்த்தை பேசியிருக்கலாம். நான் கூட பார்வதி கிட்ட பேசியிருப்பேன். இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவதான் காரணம். ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு படிச்சு சொன்னேன். அவதான் கேட்கவே இல்லையே. என் பேச்ச கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வந்திருக்க. சுந்தரம், இது கோபப்படுற நேரம் இல்ல சுந்தரம். அக்கா. ஹலோ அக்கா. அப்பா. கணேசா. அக்கா, எத்தனை நாளாச்சுக்கா உன் குரல கேட்டு? எப்படிக்கா இருக்க? நீ எப்படிடா இருக்க? அப்பா எப்படி இருக்காரு? அப்பா ஏன்டா போன் எடுக்கல? என் மேல கோவமா இருக்காரா? அப்பா என்னைக்குதான் உன் மேல கோவம் இல்லாம இருந்திருக்காரு. ஏன் மேல உனக்கு என்னக்கா கோவம்? ஏன்க்கா நான் போன் பண்ணும்போது நீ எடுக்கல? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சாரிடா கணேசா. இனிமே நீ போன் பண்ணா நான் எடுக்கிறேன். அக்கா, மாமாவும் நீயும் ஏன்க்கா அப்படி பண்ணீங்க? வீட்டுக்கு வந்துருங்கக்கா. இல்லடா கணேசா, கொஞ்ச நாள் போட்டும். அது வரைக்கும் உன்னை பார்க்காம நான் எப்படிக்கா இருப்பேன்? அக்கா, நீ எங்க இருக்கேன்னு சொல்லுக்கா. நான் உன்னை பார்க்க வரேன்க்கா. வேணாண்டா கணேசா, நீ இங்கெல்லாம் வர வேண்டாம். உனக்கு எப்பெல்லாம் என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் எனக்கு போன் பண்ணு. இனிமே நீ எப்போ போன் பண்ணாலும் அக்கா கண்டிப்பா பேசுவேன். இருந்தாலும் உன்னை நேர்ல பார்த்து பேசுற மாதிரி வருமாக்கா? நீ எங்க இருக்கேன்னு சொல்லுக்கா. சொல்லுக்கா. அக்கா, எங்கக்கா இருக்க? ப்ளீஸ் சொல்லுக்கா. கணேசா, போனை என்கிட்ட கொடு. பார்வதி. மாமா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நீயும் ஆதியும் இல்லாத வீட்டுல எங்களால எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? ஆதிக்கிட்ட எடுத்து சொல்லி 2 பேரும் வீட்டுக்கு திரும்ப வந்துருங்கம்மா. இப்போதைக்கு அவரோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது மாமா. அவர் எடுத்த முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காரு. ஆதி போன்ல பேசுனதுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நீ சொன்னா ஆதி கேட்பான்னு நினைச்சுதான் நான் உன்கிட்ட சொன்னேன். சரிம்மா. ஆமா, எங்க வீடு பார்த்திருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்க மாமா. இருக்கிற இடத்த சொல்றதா இருந்தா மாமா உங்ககிட்ட போன்ல பேசும்போதே அவரே சொல்லிருப்பார்ல. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க மாமா. புரியுதுமா. நாங்க யாரும் உங்களை தேடி வந்துடக்கூடாதுன்னு நீங்க 2 பேரும் ரொம்ப உறுதியா இருக்கீங்க போல இருக்கு. வருத்தப்படாதீங்க மாமா. கூடிய சீக்கிரம் இந்த நிலைமையெல்லாம் மாறும். மாமா, இன்னைக்கு புது வீட்டுல பால் காய்ச்சிருக்கோம். எங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். எங்க இருந்தாலும் என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு உண்டு. நல்லா இருப்பீங்கம்மா. மாமா, அப்பா கிட்டே ஆசீர்வாதம் வாங்க தான் போன் பண்ணேன். ஆனா அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. கவலைப்படாதம்மா. உன் அப்பாவை நான் பேச சொல்றேன். சுந்தரம், பார்வதி உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக போன் பண்ணிருக்கா. புது வீட்டுல பால் காய்ச்சிருக்காங்க. நல்லா இருக்கணும்னு நீ ஆசீர்வாதம் பண்ண. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னால அவளுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் பார்வதி மேல உனக்கு இவ்வளவு கோபம் இருக்க கூடாது சுந்தரம்.
லைன்ல தான் இருக்கா. எனக்காக நீ பார்வதி கிட்ட 2 வார்த்தை பேசு சுந்தரம். நல்லா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணு. பேசு சுந்தரம். பெரிய தம்பி வீட்டை விட்டு போனதை நினைச்சு அம்மா வேதனையில இருக்கும்போது நான் எப்படிங்கய்யா அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியும்? என்னால முடியாதுங்கய்யா, முடியாது. அப்பா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணலனா கூட பரவாயில்லப்பா. அக்கா கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. நீங்க பேசினா போதும்பா, அக்கா சந்தோஷப்படும். பேசுங்கப்பா. சுந்தரம், உன்னோட விசுவாசத்துக்கு நான் தலை வணங்குறேன். ஆனா பார்வதி நீ பெத்த பொண்ணு இல்லையா? அவ மேலேயும் கொஞ்சம் பாசம் காட்டலாம். பேசு சுந்தரம், பேசு சுந்தரம். ப்ளீஸ்ப்பா, அக்கா கிட்ட பேசுங்கப்பா. ஆமா சுந்தரம், பார்வதி கிட்ட பேசு சுந்தரம், ப்ளீஸ். ஐயா, போனை என்கிட்ட கொடுங்க, நான் அக்கா கிட்ட பேசுறேன். சுந்தரம், பேசு. ஹலோ அக்கா. அக்கா, போன் கட் ஆயிருச்சு. பொண்ணு ஆசையா பேச வந்தா பேசாம தப்பு பண்ணிட்டோமோ? என்னாச்சு? பேசுனியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கணேசனும் மாமாவும் தான் என்கிட்ட பேசினாங்க. அப்பா என்கிட்ட பேசல மாமா. அவங்க 2 பேரும் எவ்வளவோ சொல்லியும் அப்பா பேசல. நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு உங்க அப்பா கோவத்துல இருப்பாரு. என் மேல என்னதான் கோவம் இருந்தாலும் திட்டியாவது 2 வார்த்தை பேசிருக்கலாம். ஆனா பேசாம இருந்ததுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. சரி விடு, எல்லாம் போ சரியாயிடும். மாமா, இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்து தனியா வீடு பார்த்து இருப்போன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃபாலிங் இஸ் நாட் ஆல்வேஸ் a failure. புரியல மாமா. வீழ்ச்சி எப்போதும் தோல்வி அல்ல. நம்ம வாழ்க்கையோட வானம் தான் விழுந்தாலும் யாரும் மாமா, டிஃபன் இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறீங்களா? ஏன் போய் சாப்பிடலாமே. என்ன டிஃபன்? மாவு ரெடி பண்ணிருக்கேன். இட்லியா இல்ல தோசை வேணுமா மாமா? நீ ரெடி பண்ணிடு, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். என்ன? என்ன சும்மா சொன்னேன். உன் சமையல யாராவது குறை சொல்ல முடியுமா? ஏன் நான் சொல்லக்கூடாதா? சொல்லலாமே, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். சரி போய் ரெடி பண்ணிப்போம்.
தோசையே சரியா வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியலையே. பாவம் மாமா வேற பசியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னது மறுபடியும் தோசை சரியா வர மாட்டேங்குது. கடவுளே, என்ன பண்றது? ஏன் இப்படி தோசை சரியாவே வர மாட்டேங்குது? சரி, இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்வதி, மாமா 5 minutes ஆச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா. கல்லு சரியில்லையா இல்ல மாவு சரியில்லையான்னு தெரியலையே. ஏன் தோசையே வரமாட்டேங்குது? நான் தோசை சுட்டு ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஆனதே கிடையாது. இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அங்க மாமா வேற வெயிட் பண்றாரே. என்ன சண்டை போட்டுட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க போய் உட்காருங்க, நான் இப்ப ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அதான் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருந்தல, அப்புறம் என்ன? நான் தான் சொன்னேன்ல, நான் வந்து பேர் வைக்கிறேன்னு. ரோஸ்டட் இட்லி தானே இது பேரு. அது சரியா வரல மாமா, நீங்க போய் உட்காருங்க மாமா, நான் இப்ப நல்லா சுட்டு எடுத்துட்டு வரேன். இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? தோசையை பிச்சு தானே சாப்பிட போறோம். அதுக்காக பிஞ்ச தோசையை போட முடியுமா? நீ டென்ஷன் ஆகாம சுடு, சரியா வரும். எனக்கு டென்ஷன்லாம் எதுவும் இல்ல மாமா, கல்லு புதுசுல்ல, அதான் சரியா வர மாட்டேங்குது. அப்படியா? சரி வா, நான் சுட்டு பார்க்கறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா, நீங்க போய் உட்காருங்க, நான் சுட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க போங்க. பரவாயில்ல, இரு, நீ இப்படி வா, நான் சுட்டு பார்க்கறேன். மாமா, நானே சொல்றேன் மாமா. நோ. மாமா, உங்களுக்கு மட்டும் எப்படி மாமா தோசை கரெக்டா வந்துச்சு? எதையுமே படபடன்னு செஞ்சா வராது, நிதானமா செஞ்சா எல்லாம் கரெக்டா வரும். பொறுமையா பதட்டப்படாம இரு. ஓகேவா? ம்.
தோசை. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, தோசையை பிச்சு தானே சாப்பிட போகிறோம். அப்புறம் என்ன, நீ வா. உட்காரு. இருங்க, சட்னி சாம்பார்லாம் எடுத்துட்டு வரேன். ம். இந்த முதல்ல நீ சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் மாமா, நீங்க சாப்பிடுங்க. ஏன், நான் சுட்டு தோசை எல்லாம் நீ சாப்பிட மாட்டியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. அப்புறம் என்ன, சாப்பிடு. என்னாச்சு, ஏன் கண் கலங்குற? நான் தோசை சுட்டு நீங்க சாப்பிடணும், ஆனா நீங்க சுட்டு நான் சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சே. அதான் ஏன், எப்பவுமே பொண்டாட்டிங்க தான் சமைக்கணுமா, புருஷங்க சமைக்கக்கூடாதா? அப்படிலாம் யோசிக்காத, நீ சாப்பிடு.